Hello friends, warm welcome to the session. இன்னைக்கு செஷன்ல data types, variables and operators part 2 நம்ம பார்க்க போறோம். part 2ல variables பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் செஷன்ல data types பத்தி பார்த்தோம். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் go through பண்ணிட்டு வேரியபிள்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ டேட்டா டைப்ல 8 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் இன்டீஜர், ஹோல் நம்பர்ன்றது தான் இன்டீஜர். அடுத்து டபுள், டெசிமல் நம்பர்ஸ். ஸ்ட்ரிங்ன்றது ஆல்பபெட்ஸ், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். பூலியன்ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், லாஜிக்கல் கண்டிஷன்ஸ்ல யூஸ் ஆகும். அடுத்து அரேஸ், மல்டிபிள் வேல்யூஸ் சேம் டேட்டா டைப்ல இருக்கிறது ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல ஸ்டோர் பண்ண அரேஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆப்ஜெக்ட்ஸ், வேல்யூஸும் ஃபங்க்ஷன்ஸும் டுகெதர் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நல், நல்ன்றது நத்திங், எம்டி, அதுதான் நல். அடுத்து ரிசோர்சஸ், ரிசோர்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆகலாம், இல்ல ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல் கால் பண்ணலாம், ஒரு ஃபைல்ல இருந்து ஒரு டேட்டா பேஸ் கால் பண்ணலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நோட்பேட் பிளஸ் பிளஸ் லாஸ்ட் செஷன்ல இன்ஸ்டலேஷன் அதோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி தான் வியூ ஆகும். இதை நம்ம ரன் பண்றதுக்கு லாஸ்ட் செஷன்ல சொன்ன மாதிரி WAMP சர்வர் கனெக்ட் பண்ணிருக்கணும். ஸோ WAMP சர்வர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிருந்தோம்னா நமக்கு இங்க நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ PHPன்ற ஃபோல்டர்ல WAMP www அதுல PHPன்ற ஃபோல்டர்ல இப்போ நான் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ இங்க எனக்கு அந்த ஃபைல் லொகேஷன் லிஸ்ட் ஆகுது, PHPன்ற ஃபோல்டர் லிஸ்ட் ஆகுது. ஸோ இதுல ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு பார்க்கலாம். HTML கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது டாப் டு பாட்டம் எங்க வேணாலும் PHP கோட் இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல. ஸோ இப்போ HTML ஸ்கிரிப்டை நான் ஆட் பண்றேன். HTML-ஓட ப்ரோக்ராம்ஸ் பேசிக்ஸ் அது பத்தின டீடைல்ஸ் இன்னொரு பிளேலிஸ்ட்ல HTMLன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க அதை கோ த்ரூ பண்ணீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இதோட டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க அங்க பார்க்கலாம். ஸோ அதோட லிங்கை ஐபின்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு டைட்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பாடி ஆஃப் த கண்டென்ட்ல ஒரு ஹெட்டிங் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க என்னோட PHP ஸ்கிரிப்டை நான் இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ இந்த லெசர் தேன் சிம்பிள் அண்ட் கொஸ்டின் மார்க் போட்டு PHP இது ஓப்பன் டேக், PHP-யோட ஸ்கிரிப்டுக்கு பிகினிங் டேக், அண்ட் கொஸ்டின் மார்க் அண்ட் கிரேட்டர் சிம்பிள் இது எண்ட் டேக். ஸோ இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் டேகுக்குள்ள என்னெல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் இன்க்ளூட் பண்றோமோ அது PHP ஸ்கிரிப்டா ரீட் ஆகும். PHP-யோட ஸ்கிரிப்ட்ஸ் இல்லாம இன்பிட்வீன்ல இந்த க்ளோஸ் டேக் இல்லாம இன்பிட்வீன்ல நம்ம HTML இன்க்ளூட் பண்ணோம்னா எரர் வரும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இடையிடையே நம்ம HTML கோட்ஸை ஆட் பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்றது டீடைல்டா அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம்.
ஸோ லாஸ்ட் செஷன்ல ஒரு கீவேர்ட் சொல்லியிருந்தேன், எக்கோ. எக்கோன்றது பிஹெச்பியில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் இது இன்க்ளூட் பண்ணிட்டு பிஹெச்பி டேக்ஸ்குள்ள நம்ம கோட் கொடுத்துருக்கோம். அதனால எக்கோன்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிஹெச்பியோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். ஓகே, இங்க HTML ஒர்க்ஸ் ஃபைன், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க HTML-ல ஹெட்டிங் டெக்ஸ்டா ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணா எப்படி வருதுன்னு பாருங்க. ஒவ்வொரு எடிஷனுக்கும் இப்போ நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. திரும்ப போய் இங்க நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா சேவ் பண்ணல. ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் சேவ் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தாதான் அவுட்புட்ல நமக்கு வேண்டிய அவுட்புட் நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணதும் சேவ் பண்ணிட்டு இங்க பண்ணியிருக்கேன். HTML ஒர்க்ஸ் ஃபைன்ன்ற டெக்ஸ்ட் அங்க ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எக்கோல ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஹலோ வேர்ல்ட் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எக்கோன்ற வேர்டு பிரிண்ட் ஆகலாம், ஏன்னா அது கீவேர்ட். அண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கா நான் டபுள் கோட்டேஷனுக்குள்ள என்ன கொடுத்துருக்கேனோ அது மட்டும்தான் இங்க டைப் ஆயிருக்கும், பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க சிங்கிள் கோட்டேஷன் இப்போ சேஞ்ச் பண்றேன். சேவ். உங்களுக்கு அவுட்புட்ல அதே இது ரிப்பீட் ஆகும். ஸோ டபுள் கோட்டேஷன் இருக்கிற இடத்துல இங்க சிங்கிள் கோட்டேஷன் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஓகே, இந்த டைட்டில் என்ன? HTML செஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்க கொடுக்குற டைட்டில் இந்த ப்ரோக்ராமோட பேஜோட டைட்டிலா வியூ ஆகும். ஸோ இதெல்லாம் HTML பிளஸ் PHP கம்பைண்டா இருக்கிற ஒரு பேஜ்ல வர கீவேர்ட்ஸ் அண்ட் அதோட டீடைல்ஸ். நம்ம இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம லேட்டர் செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் செஷன்ல டேட்டா டைப் பத்தி பார்த்தோம் இல்லையா, அதோட ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன். ஸோ டேட்டா டைப்னு ஒரு பேஜ் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் இன்டீஜர் ஸ்ட்ரிங் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ் எம்டியா இருக்கு. ஸோ இதுல ஒரு கமெண்ட் லைன் நான் ஆட் பண்றேன். இப்படி /* அதுக்கு இடையில ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் எண்ட்ல */ அப்படியே ரிவர்ஸ்ல வரும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இது PHPயோட கமெண்ட் லைன். ஸோ இந்த கமெண்ட் லைன் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ்ல டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த டேகுக்குள்ள நீங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கமெண்டா மட்டும்தான் எடுத்துக்கும். இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஒரு ப்ரோக்ராம டைப் பண்றாங்கன்னா ப்ரோக்ராமரோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது நம்ம டைப் பண்ணதை இன்னொருத்தர் கோடிங் எடுத்து ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அது கிளியரா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு க்ளூ. ஆனா இது அவுட்புட்ல இருக்காது. ஸோ இங்க வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். ஸ்டேட்மெண்டோட எண்ட்ல செமிகோலன் இது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கொட்டேஷன்ல ஒரு டேட்டா நான் பாஸ் பண்றேன்.
$a லாஸ்ட் செஷன்ல நான் சொல்லியிருப்பேன், ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது டாலர்ன்ற சிம்பிள் பிகினிங்ல வரணும். ஸோ இப்போ இது இங்க என்ன டேட்டா பாஸ் பண்ணிருக்கோன்றத இந்த எக்கோ கொடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் டைப் பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரிங்ன்றது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ டபுள் கொட்டேஷன்ல செட் ஆஃப் கேரக்டர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். மை ஃபர்ஸ்ட் PHP ப்ரோக்ராம். சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஸோ இதுக்கு இன்பிட்வீன்ல இன்கேஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இங்க ரிமூவ் பண்ணிருக்கேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, எரர். ஸோ இந்த கொட்டேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு செமிகோலன் வந்துடும். இப்போ இது ரன் ஆகுது, மை ஃபர்ஸ்ட் PHPன்றது மட்டும். ஸோ இங்க இந்த கொட்டேஷன் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு வேர்ட் இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் செமிகோலன் இருக்கு. இந்த லைனை இப்படி எரரா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த செமிகோலன்றது இம்பார்ட்டன்ட். அது எங்க எண்ட் ஆகணும்ன்றத பேக் எண்ட்ல அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக தான். ஸோ இந்த எரர் வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எங்க உங்களோட ப்ரோக்ராம்ல எரர் இருக்கு அப்படிங்கறத ஈஸியா செக் பண்றதுக்கு. ஸோ இது என்னோட ஃபைல் இருக்கிற அந்த பாத். இந்த பர்டிகுலர் ஃபைல் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எடுத்து பண்றோம், ஒரு வெப்சைட்ல மல்டிபிள் பேஜஸ் இருக்கும், ஏதோ ஒரு பேஜ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதுல எந்த பேஜ்ல உள்ள ஃபங்க்ஷன்ல எரர் இருக்குன்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த பாத் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ அதுல லைன் நம்பர் 4, ஸோ 4th லைன் இதுதான். ஸோ இது உங்களுக்கு ஈஸியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும். இப்போ இந்த கொட்டேஷனை திரும்ப எண்ட்ல நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த எண்ட் கொட்டேஷன் எங்க எண்ட் ஆகுதோ அது வர இருக்கிற கேரக்டர்ஸ் அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே பேஜ்ல அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். இங்க இன்னொரு BRன்னு ஒரு டேக் நான் ஆட் பண்றேன். ஸோ BRன்றது பிரேக் டேக். பிரேக் டேக் எப்படி வருதுன்றத அடுத்த ஸ்கிரிப்ட்ஸ் நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். HTML பிரேக் டேக்குக்கு ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டுமே ஒரே தான் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். அதனாலதான் இப்போ BR தனியாவோ BR/ தனியாவோ கொடுத்தா என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அது BR/ அப்படின்னு ஒரே டேகை இன்க்ளூட் பண்ணலாம். இது பிரேக் டேகுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆக்ஷன். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிகினிங் அண்ட் எண்ட் கோட் எங்க இருக்கோ அதுக்கு இடையில இருக்கிறத PHP ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரீட் ஆகும். ஸோ இங்க BR டேக்ன்றது HTML டேக். HTML டேகுக்கு அப்புறம் ஒரு PHP கோட் இன்க்ளூட் பண்ணிருக்கோன்றத எப்படி அதை ரீட் பண்ணோம்னா இந்த டேக் மூலமா தான். ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டா இருக்கிறதுக்கு இந்த டேக்ஸ் பிகினிங் அண்ட் எண்ட் டேக்ஸ் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. இப்போ இன்டீஜர் ப்ரீவியஸ் செஷன்ல நோட்பேட் அண்ட் நோட்பேட்++க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காட்டியிருந்தேன். இப்போ நார்மல் நோட்பேட் நீங்க ரன் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க நம்பர்ஸ் இருக்காது, கலர் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இதே இண்டெக்ஸ் பேஜ் இங்க இந்த மாதிரி விடுவாங்க. ஸோ எந்த லைன்ல எந்த டேக் எங்க பிகின் பண்ணிருக்கோம் எங்க எண்ட் பண்ணிருக்கோம்னு இது ஃபியூ லைன்ஸ் இருக்கு, இங்க உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். பட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்
ஒரு 100 லைன்ஸ், மோர் தென் 100 லைன்ஸ் அந்த மாதிரி போற ஒரு ப்ரோக்ராம் பேஜுக்கு நோட்பேட்++ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு கீவேர்டும் ஒவ்வொரு கலர்ல உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் திரும்ப கண்டினியூ பண்றேன். ஒரு வேரியபிள் சிங்கிள் ஈக்குவல் தான். டபுள் ஈக்குவல் என்ன ரீட் ஆகும், என்னவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ன்றத அப்கமிங் செஷன்ல ஒரு போர்ஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த டேட்டா டைப்போட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க 73ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. மைனஸ்ல கொடுக்குறேன். ஸோ -73. பிளஸ் அண்ட் மைனஸ் இதுல எந்த வேல்யூ வேணாலும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இந்த பிஆர் இப்ப எப்படி யூஸ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக் டேக் என்னன்னா, இந்த லைன்ல இருந்து பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு வர்றது, அத நம்ம அதுக்கு இண்டிகேட் பண்றது தான் இந்த பிரேக் டேக். இது இன்க்ளூட் பண்ணலைன்னா ஒரே லைன்ல அடுத்தடுத்த எக்கோ ஸ்டேட்மெண்ட், அடுத்தடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்டிஜரா ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ண வேல்யூ அங்க அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நேம் நம்ம என்ன வேணாலும் அசைன் பண்ணலாம். XYZ அப்படின்னா இங்க எரர் லைன் நம்பர் 19ல. ஸோ 19ன்றது $X. $Xன்றது இந்த பேஜ்ல எங்கேயுமே இல்லை, அப்படி ஒரு வேரியபிளே இல்லை. அதனாலதான் அன்டிஃபைன்டு வேரியபிள்னு வருது, அன்டிஃபைன்ட் வேரியபிள் எக்ஸ். ஸோ இங்க என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் யூஸ் பண்ணாதான் அவுட்புட்ல உங்களுக்கு தேவையான டேட்டா நீங்க ரிட்ரைவ் பண்ண முடியும். இங்கேயும் XYZ அதே வேரியபிள் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ XYZன்னு போடும்போதுதான் அந்த வேல்யூ எனக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அடுத்தது ஃப்ளோட். ஃப்ளோட்ன்றது டெசிமல் வேல்யூஸ். ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன், அதுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன், அவுட்புட்ல வியூ பண்றதுக்கு எக்கோ ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்றேன். இங்க 100.7ன்றது -73ன்றதோட கண்டினியூ இருக்கு. ஏன்னா இங்க நான் பிரேக் டேக் இன்க்ளூட் பண்றேன். ஸோ ஒரு PHP என் டேக்ல இருந்து அடுத்ததுக்கு பிகினிங்க்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன்றனால எங்கெல்லாம் பிகினிங் இருக்கோ அங்கெல்லாம் பிரேக் இன்க்ளூட் ஆகுன்றது அர்த்தம் இல்லை. ஸோ நமக்கு எங்க வேணுமோ அங்க அந்த டேகை கரெக்டா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணா மட்டும்தான் ப்ரோக்ராமிங் பேஜ் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த அவுட்புட் ஃப்ளோட்டோட அவுட்புட் ரிட்ரைவ் ஆயிருக்கு. இது டெசிமல் வேல்யூல இருக்கு. இப்போ இதே டேட்டா மைனஸ்ல, ஸோ மைனஸ் வேல்யூஸா உங்களுக்கு டிஸ்பிளே. அடுத்தது பூலியன். பூலியன்றது நம்ம லாஸ்ட் இதுல சொன்ன மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எங்க ரன் ஆகுதோ அங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கும்போது அதை ட்ரூன்னு பர்ஃபார்ம் பண்றதுக்கு பூலியன் ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்.
எக்ஸாம்பிள் ஒரு கேமிங்ல எடுத்துட்டோம்னா, இப்போ மேரியோ அந்த மாதிரி ஒரு கேம்ல அந்த கேரக்டர் ஜம்ப் பண்ணி ஒரு வாலை ஹிட் பண்ணுது அப்படின்னா, அது ஹிட் ஆன பிளேஸ் அங்க வால் இருந்தா, இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல ஹிட் ஆனா, அங்க ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், இல்ல அதோட லைஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி கேசஸ்ல ட்ரூன்ற கண்டிஷன் ப்ராசஸ் ஆயிருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப மூவ் ஆயிட்டே இருக்கும். இன்னொரு பிளேஸ்ல ஜம்ப் ஆகும்போது அடுத்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மூவிங் டைம்ல அது ஃபால்ஸ்ல இருக்கும். எப்போ ஒரு ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணதோ அப்பதான் அது ட்ரூன்னு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பூலியன் கண்டிஷன்ஸ், பூலியன் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கேமிங்ல மெயினா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் லாஜிக்கலா நம்ம யூஸ் பண்றதுக்கு பூலியன் டேட்டா டைப் தான் யூஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். அடுத்ததா அரே. ஸோ அரேன்றத சேம் டேட்டா டைப்ல இருக்கிற மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ இதுக்கு எப்படி டேட்டா பாஸ் பண்ணலான்றது பண்றேன். இங்க அரே ஆஃப் அப்படின்றது கீவேர்ட். ஸோ இங்க லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நான் ஆட் பண்றேன். எண்ட். இப்படி நான் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ரன் பண்ணா அவுட்புட்ல வருமா? வராது. எப்போ எக்கோன்னு கொடுத்து அந்த பர்டிகுலர் வேரியபிள நம்ம கால் பண்றோமோ அப்பதான் அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். இங்க லாங்குவேஜஸ்ன்றத நார்மல் வேரியபிள் நம்ம எப்படி கால் பண்ணியிருக்கோம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல, அது மாதிரி ஜஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படி டாலர் லாங்குவேஜஸ்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க அவுட்புட்ல எரர் த்ரோ ஆயிருக்கு. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ல 0ன்னு நான் கொடுக்குறேன். ஜாவா. எப்படி இது ஜாவான்னு எடுத்திருக்கு? இங்க நான் செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா ஏன் ஜாவா மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா அரேல உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஸோ அதோட பொசிஷனை டினோட் பண்றது தான் இந்த 0. ஸோ 2 அப்படின்னு டைப் பண்ணா PHPன்ற வேரியபிள் வேல்யூ நமக்கு தெரியும். ஏன்னா 0 அரே ஆஃப் 1 அரே ஆஃப் 2 இங்கே PHPன்றது தான் இருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜஸ்ன்ற அரேல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது, அதாவது அரே பொசிஷன் இண்டெக்ஸ் பொசிஷன் 2 அப்படின்னு கொடுக்கறதுல PHP தான் இருக்கு. அதனால அங்க அவுட்புட்ல PHPன்னு நமக்கு வியூ இருக்குது. இது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல, ஃபார் லூப் அது மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றது மூலமா ஒவ்வொரு வேல்யூவும் அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2ன்னு கண்டினியூஸா நம்பர் ஆஃப் அதோட லென்த் என்னவோ அந்த லென்த் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது அப்கமிங் செஷன்ல பார்ப்போம், லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது. அடுத்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது லாஸ்ட் செஷன்ல பார்த்த மாதிரி வேல்யூஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் கம்பைண்டா இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸ் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸை பத்தியும் லேட்டரா அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். அடுத்ததா நல். ஸோ நல் வேல்யூ டெனோட் பண்றது, நல்ன்றது
நத்திங். எம்டி வேல்யூ. இப்போ ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டா நான் பாஸ் பண்றேன். ஸோ இங்க ஹலோன்னு ஒரு டேட்டா பாஸ் ஆயிருக்கு. இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி அதே வேரியபிளுக்கு நல்லன்னு பாஸ் பண்றேன். இப்போ இந்த வேரியபிள பிரிண்ட் பண்றேன். அங்க ஹலோன்னு இருந்தது டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஏன்னா அதை எம்டி பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ஒரு வேல்யூவை ஒரு பர்டிகுலர் வேரியபிளோட டேட்டாவை எம்டி பண்ணணும் அப்படின்னா நல் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸை வச்சும் நம்ம ஃபியூச்சர்ல இன்னொரு டீடைல்டு ப்ரோக்ராம். லாஸ்ட் ஒன் ரிசோர்ஸ். ஸோ ரிசோர்ஸ்ன்றது நான் ப்ரீவியஸ் செஷன்ல சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதை கால் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ரிசோர்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபைல் ஓபன் பண்ணலாம், இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், இன்னொரு டேட்டா பேஸை கூட கால் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டர் செஷன்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு செஷன்ல அடுத்ததா வேரியபிள்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ வேரியபிள்ன்றது கண்டெய்னர்ஸ். ஒரு டேட்டாவை டெம்பரரியா ஸ்டோர் பண்ண போற ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள். வேரியபிள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஷார்ட் நேமா இருக்கலாம். ஒரு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஆல்பபெட் ஒரு சிங்கிள் லெட்டரா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் நேமாவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஏஜ், கார் நேம், டோட்டல் அண்டர்ஸ்கோர் வால்யூம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லையும் கொடுக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதே வேரியபிள் நேம் தான் இருக்கணுமானா கண்டிப்பா இல்லை. நீங்க ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடா அந்த ஃபங்க்ஷன் என்ன பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதுக்கு ரிலவெண்டா என்ன நேம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து பிஹெச்பி வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்றது? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டாலர் சைன் எங்க இருக்கோ அங்க அந்த வேரியபிளா அது ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ரூல்ஸ் ஃபார் பிஹெச்பி வேரியபிள்ஸ். வேரியபிள் டாலர் சைனோட ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்துதான் அந்த வேர்ட் என்னவோ அது கண்டினியூ ஆகும். வேரியபிள் ஒரு அண்டர்ஸ்கோர் வச்சு ஸ்டார்ட் ஆகும். ஆனா நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆக கூடாது, ஸ்டார்ட் ஆகவும் முடியாது. அது ப்ராப்பர் ஒரு வேரியபிள் நேமா ரீட் ஆகுது. ஆல்பா நியூமரிக் கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கு. பிகினிங்ல ஃபர்ஸ்ட் லெட்டரா டாலருக்கு அடுத்த லெட்டரா நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இங்க காட்டிருக்கிற மாதிரி டாலர் ஸ்மால் லெட்டர்ல ஏஜ்னு கொடுத்துருக்கேன், டாலர் கேபிட்டல் லெட்டர்ல ஏஜ்னு இருக்கு. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ டாலர் ஏஜுக்கு 5ன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணும்போது 5ன்னு பிரிண்ட் ஆகும். டாலர் கேபிட்டல் ஏஜுக்கு 10ன்னு நான் கொடுத்தேன்னா இப்போ தனித்தனியா நம்ம ரன் பண்ணும்போது ஸ்மால் ஏஜுக்கு 5ன்னும் கேபிட்டல்ல கொடுத்துருக்க ஏஜ்ன்ற வேர்டுக்கு 10ன்னு தான் பிரிண்ட். ரீசெண்ட் வேல்யூவா என்ன பாஸ் ஆச்சோ 10 மட்டும் ரிப்பீட் ஆகுது. ரெண்டையுமே தனித்தனியா 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸா எடுத்துக்கலாம். ஸோ பிஹெச்பி வேரியபிள் வந்து கேஸ் சென்சிட்டிவ். வேரியபிள்ஸோட ஸ்கோப். ஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல எங்க அதை ரெஃபரன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பிளேஸை பொறுத்து வேரி ஆகும். ஸோ லோக்கல் ஸ்கோப் இது வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. லோக்கல், குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக். ஸோ லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள வித்தின் த ஃபங்க்ஷன் நம்ம எங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ, எங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதுதான் லோக்கல் ஸ்கோப்னு சொல்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அந்த பர்டிகுலர் வேரியபிள் ரீட் ஆயிருக்கும். அந்த வேரியபிளுக்கு என்ன டேட்டா பாஸ் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துக்கு. அதே வேரியபிள வேற ஒரு ஃபங்க்ஷன்ல சேம் நேம்ல வேற வேல்யூவோட பாஸ் பண்ணும்.
இதோ எக்ஸாம்பிள்ஸோட அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். அடுத்ததா குளோபல் வேரியபிள். குளோபல்ன்றது பிகினிங்லயோ எண்ட்லயோ ஏதாவது ஒரு பிளேஸ்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்றது மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற வேற வேல்யூ பாஸ் பண்ண முடியாது. வேற வேற வேல்யூ பாஸ் பண்ணோம்னா எது ரீசெண்ட் வேல்யூவோ அதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ குளோபல்ன்ற கீவேர்ட் கொடுத்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது யூனிவர்சலா அந்த ப்ரோக்ராம் பேஜ்ல எங்க வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அரேல அந்த இண்டெக்ஸ் வேல்யூ அரே ஆஃப் 0 அரே ஆஃப் 1 அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ குளோபல் கீவேர்டை ஒரு அரே வேரியபிள் வச்சு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா $global of index. இங்க இண்டெக்ஸ் தான் அந்த பொசிஷன். ஸோ ஒரு வேரியபிள் நேம் நம்ம என்ன அரே நேம் கால் பண்ணிருக்கோமோ குளோபல்னு கொடுத்தோம்னா யூனிவர்சலா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா ஸ்டாட்டிக். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்ன்றது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அப்போ டெலீட் ஆயிடும். அந்த டேட்டா வந்து டெலீட் ஆயிடும். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு அந்த டேட்டா டெலீட் ஆகணும்னா ஃபர்தர் ஆக்ஷன்ஸ்க்கும் அது கண்டினியூ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போகும்போது ஸ்கோர் வேல்யூ அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்படி ஆகலைன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் 0ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல அந்த டிஃபைன் பண்ணிருக்க வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிளா தான் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ன்றது லோக்கலாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலி நல்ன்ற வேரியபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இட்ஸ் அ எம்டி வேல்யூ. ஸோ எந்த வேல்யூவும் நம்ம அசைன் பண்ணல அப்படின்னா அது நல். ஒரு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்றோம் எந்த வேல்யூவும் இல்லாம அப்படின்னா டிஃபால்ட்டா அதை நல்லா தான் அதை எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்ப்போம் அண்ட் வேரியபிள்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோக்ராம்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல சொன்ன டீடைல்ஸ்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இன்னும் டீடைலா வேணும்னாலோ ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. Do comment, like, share and subscribe to our EKCS channel for more educational videos.